வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கோடிங் சேனல்ல ரோபோட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ன்ற ROS2 அந்த பேக்கேஜை பற்றி பார்க்கலாம். இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தோம். அப்புறம் ஜஸ்ட் டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்த்தோம். ஓகேவா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டர்ட்டில் சிம் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் சிமுலேட்டர். ஓகேவா? இது வந்து சிமுலேட்டர் டூல்லாம் இல்லை, ஜஸ்ட் சிமுலேட்டர்லாம் ஒர்க் ஆகுதா, அப்புறம் நம்மள ROS2 கோடு ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸில் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. 2Dயில் டர்ட்டில் சிம் யூஸ் பண்ணுவோம், 3Dயில் வந்து ஒரு டர்ட்டில் பாட்டில் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணி கீபோர்டால் ஆப்ரேட் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான். இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ்லாம் பண்ணலாம், பட் இந்த வீடியோவில் குட்டியாக ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டில் வந்து நான் அந்த 4 ஸ்டெப் என்ன ஸ்டெப் பண்ண போகிறோன்னு காட்டுறேன். ஸோ இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதை வந்து sudo apt install ROS2 humble turtle sim நேம் போட்டிருக்கோன்னா, அந்த ஹம்பிள்ன்றது வந்து நம்மளோட வெர்ஷன் ஆஃப் ROS. ஓகேவா? இப்போ ஜாஸின்னு இருக்குது, மேபி இன் ஃபியூச்சரில் வேறு ஏதாச்சும் ஒன்று வரலாம். பட் இப்போதைக்கு நான் ஹம்பிள் தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஸ்டேபிளாக இருக்குது. அதனால் டர்ட்டில் சிம்ன்ற நம்ம பேக்கேஜ், அப்புறம் வந்து இந்த கோடு தான் நம்மளோட லினக்ஸில் யூஸ் பண்ணுவோம். விண்டோஸ்க்கும் மேக்குக்கும் மாற சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? நான் யூஸ் பண்ணலை, ஏன்னா பிகாஸ் இதுதான் மோஸ்ட்டாக லினக்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்ரு. ஸோ அதுதான். அடுத்தது வந்து இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் இருக்கான்னு செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த டர்ட்டில் சிம்ன்ற நோடை ரன் பண்ணுவேன். அப்படி நோட் ரன் பண்ணால் எனக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும் வித் ஒரு குட்டி ஒரு 2D டர்ட்டில் அதில் இருக்கும். அடுத்தது வந்து அது மூவ் பண்ணுவேன், அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, பட் அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகும். அதுக்கு உங்களுக்கு சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நோடு, டாப்பிக்கு, சர்வர்ஸ், ஆக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் டுட்டோரியலில் அதை பார்க்கலாம். ஸோ டெர்மினல் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இந்த கமாண்ட் ஓகேவா, இன்ஸ்டலேஷன் பண்ணுறேன். அது ஏற்கனவே பண்ணியிருக்கேன், அதெல்லாம் தெரியாது. ஸோ இது எக்ஸிக்யூட்டபிள்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்குறேன், பட் இல்லைன்னு காட்டுது. இது நான் மோஸ்ட்டாக இது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த 4 இருக்குது. அதில் நம்ம என்ன இதெல்லாம் நோடுன்னு சொல்லுவாங்க. அதில் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா டர்ட்டில் சிம் நோட், அப்புறம் டெலிஆப் நோட், இந்த 2 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? டர்ட்டில் சிம் நோட் என்ன பண்ணுன்னா ஒரு GUI இது பண்ணும். ROS2 run turtle TRTLE sim turtle sim node. ஓகேவா? இதுதான் டர்ட்டில், நம்மளோட குட்டி டர்ட்டில். ஸோ போல்ட் இங்கே இருக்கார், அவரை மறந்துடுங்க. நம்ம இப்போ டர்ட்டில் கன்சிடர் பண்ணலாம். இப்போ அதே ஸ்டெப்பு இதுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ROS2 run turtle sim போடணும். turtle sim turtle underscore teleop இது போட்டோன்னா இங்கே நான் வந்து இந்த கீஸில் இதை ப்ரெஸ் பண்ணாலும் நமக்கு மூவ் ஆகும். ஓகேவா? நான் வந்து எந்த கீ ப்ரெஸ் பண்ண போகிறேன்னா B ப்ரெஸ் பண்ணுறேன், ரொட்டேட் ஆகுது. G ப்ரெஸ் பண்ணால் அப்படியே ரொட்டேட் ஆகுது. B ப்ரெஸ் பண்ண C D E R T நகர மாட்டேங்குது. ஓ, ஆரோ மார்க், சாரிங்க, நீங்கள் பார்க்கல. ஆரோ கீஸ் யூஸ் பண்ணால் மூவ் ஆகுமா? ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. அவ்வளோதான். எல்லா சைடும் மூவ் ஆகுது. அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து நம்ம பேசிக்கலி இந்த இங்கே Q கிளிக் பண்ணால் இங்கே இதை ப்ரெஸ் Qன்னு சொல்லியிருக்கேன். அது இந்த டெர்மினல் கிளிக் பண்ணணும், க்ளோஸ் ஆகிடுது. அப்புறம் இந்த டெர்மினல் என்ன பண்ணுவோம்னா Ctrl+C ப்ரெஸ் பண்ணுவோம், அதுவும் க்ளோஸ் ஆகிடுது. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணால் நிறைய வீடியோஸ் போட முடியும். ஓகேவா? தேங்க்யூங்க, பை.